9th unitல multiple choice questions பார்க்கலாம். First question. Suppose an alpha particle accelerated by a potential of V volt is allowed to collide with a nucleus of atomic number Z. Then the distance of closest approach of alpha particle to the nucleus is dash. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் சார்ஜ் E இருக்கும். அதனால சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து 2E அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகலை V பொட்டன்ஷியலுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சலரேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணிக்கும். அந்த கெயின் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ்னு போட்டுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V கொடுத்துருக்காங்க, சார்ஜ் வந்து 2E இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளவு கைனடிக் எனர்ஜி இனிஷியலா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகலை டுவர்ட்ஸ் ஒரு நியூக்ளியஸ் கிட்ட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் சார்ஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ZE. நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து ZE. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன ஆகும்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, நியூக்ளியஸ் சார்ஜும் பாசிட்டிவா இருக்கு. அதனால இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ரொம்ப தூரத்துல இருந்து இப்படி வர வர என்ன ஆகும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ரிட்டார்டேஷன் ஆயிட்டே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வரும்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படி ரெஸ்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ரெஸ்ட்டுக்கு வருது பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு ரெஸ்ட்டுக்கு வர டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்றோம். அதாவது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் நியூக்ளியஸ் கிட்ட எவ்வளவு க்ளோசஸ்டா வருதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம். சரி, இப்போ இனிஷியலா இருந்த கைனடிக் எனர்ஜி மொத்தமே என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணோம்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இனிஷியலா இருந்த எனர்ஜி மொத்தமே ஃபைனலா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுது. அப்ப இனிஷியலா இருந்த எனர்ஜி எவ்வளவு பாருங்க V இன்ட்டு 2E. ஸோ V இன்ட்டு 2Eன்னு எடுத்துக்கங்க. ஃபைனலா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்களா? ஆக்சுவலா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து K இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைட் பை R. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா போடும்போது K இன்ட்டு Q1 வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் 2E, சரிங்களா, இன்ட்டு Q2 வந்து நியூக்ளியஸோட சார்ஜ் ZE டிவைடட் பை ஆர்னு கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த 2E கேன்சல் பண்ணிடுங்க, நமக்கு ஆர் தானே வேணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே, இந்த கே இருக்கு இல்லைங்களா, கே இன்ட்டு இந்த ஜெட் இன்ட்டு இ இருக்கு டிவைடட் பை வி அப்படின்னு வருது. நமக்கு ஆப்ஷன் எல்லாமே ஜெட் பை வில இருக்கிறதுனால அப்படியே ஜெட் பை வின்னு தனியா வச்சுக்கிட்டு இன்ட்டு கே இன்ட்டு இன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜெட் பை வி போட்டுங்க. கே வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க, 9 இன்ட்டு 10⁻9. இ வேல்யூ எவ்வளவு 1.6 into 10⁻−19. சரிங்களா? இந்த 9ம் 10⁻−19 மல்டிப்ளை பண்ணா 10⁻−10 கிடைக்கும். 10⁻−10 தான் ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிறோம். இந்த 9 into 1.6 வந்து நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 14.4 வருது. ஸோ 14.4 போட்டுட்டு இந்த ஜெட் பை வின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா க்ளோசஸ்ட் அப்ரோச் டிஸ்டன்ஸ் வந்து 14.4 ஜெட் பை வி ஆங்ஸ்ட்ராங். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. இனி hydrogen atom, the electron revolving in the 4th orbit as angular momentum is equal to. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, n equal to 4 னு கொடுத்திருக்காங்க. angular momentum என்ன ஃபார்முலா, nh/2π. அப்ப n க்கு வந்து நம்ம 4 nh/2π ன்னு போடுறோம். n க்கு வந்து 4 போடுங்க, 4 into h/2π போடுங்க. இந்த 4 ம் 2 ம் கேன்சல் பண்ணுங்க, இங்க 2 இருக்குங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2h/π. ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எலக்ட்ரானுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் 4th ஆர்பிட்டுக்கு என்ன வருது பாருங்க, 2h/π அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. Atomic number of hydrogen like atom with ionization potential 122.4 volt for n is equal to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நமக்கு எனர்ஜி ஆஃப் an electron அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. எனர்ஜி ஆஃப் an electron இந்த nth ஆர்பிட் என்ன பாத்தீங்கன்னா -13.6 into z² டிவைட் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். இந்த எனர்ஜியை வந்து நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அதாவது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபனைட்டுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபனைட் ஆர்பிட்டுக்கு இந்த எலக்ட்ரானை நம்ம கொண்டு போகணும். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்ன்றது தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எழுதும்போது எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எழுதும்போது பொட்டன்ஷியல் இன்ட்டு ஈன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் மைனஸ், இங்க மைனஸ் விட்டுறலாம், நமக்கு தேவையில்லை. 13.6 into z² by n². ஏன் மைனஸ் எவ்வளோன்னா நம்ம கொடுக்கறது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போக முடியும். அதாவது இன்ஃபினிட்டி போகும்போது டோட்டல் எனர்ஜி 0வா இருக்கணும். அப்போ வந்து இது -13.6 z² by n² இருக்குன்னா நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி +13.z² by n² EV அப்படின்னு கொடுக்கணும். இந்த E வந்து 1.6 into 10⁻−19 வரும். இங்க எலக்ட்ரான் வோல்ட்ன்றது 1.6 into 10⁻−19 ஜூல் வரும். அதனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ V எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 122.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 122.4ன்னு எடுத்துங்க.
is equal to இந்த 13.6 இருக்கு இல்லைங்களா 13.6 into z square divided by n square வந்து 1 square போட்டுங்க. இந்த 13.6 இந்த 122.4 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு z square is equal to 9 கிடைக்கும். இதுல இருந்து z is equal to நமக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப வந்து z வேல்யூ வந்து 3. அடுத்த क्वेश्चन. The ratio between the first 3 orbits of hydrogen atom. Actually இங்க ratio between என்னன்னு கேட்கல இவங்க. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ratio of the radius of first 3 orbits, radiusக்குன்னு எடுத்துக்கலாம், radius அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? the ratio of the radius of the first 3 orbits of hydrogen atom அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா ரேடியஸுக்கும் nth ஆர்பிட்டுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கறதுக்கு ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்து நமக்கு என்ன தெரியும், nh/2π தெரியும் இல்லைங்களா? ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா mvr is equal to nh/2π வருது. கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து என்னென்ன கான்ஸ்டன்ட், m h 2π எல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால v into r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to n இப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா எடுத்துங்க. செகண்ட் ஃபார்முலா வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன், அதாவது வந்து இங்க நியூக்ளியஸ் இருக்கும், அதை எலக்ட்ரான் இங்க சுத்திட்டு இருக்கு இப்படி. அப்போ பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்துங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து k சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், கரெக்டுங்களா, டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். இங்க கே இ ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சு இந்த m கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா அப்ப v ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r அப்படின்னு வருது. v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r ன்னு வருது. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம கம்பேர் பண்ணோம். அதனால ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணிருங்க. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது என்ன வருது பாருங்க, v ஸ்கொயர் into r is directly proportional to என்ன வந்திருக்கா. ஈக்குவேஷன் 2ல v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஆக்சுவலா வந்து இது ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணும்போது v ஸ்கொயர் into r ஸ்கொயர் into n ஸ்கொயர் வரும். அதாவது v into r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n தானே இருக்கு. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி எழுதி இருக்கும். சோ v ஸ்கொயர் into r ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 2ல v ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன பண்ணோம், 1/r தானே பண்ணோம். அப்ப v ஸ்கொயர் பிளேஸ்ல ப்ரொபோர்ஷனல் டு 1/r வருது. அப்போ 1/r இங்க r ஸ்கொயர் போட்டு ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் வந்திருக்கு. இந்த ஸ்கொயரும் r கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்ப ரேடியஸ்க்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது ஆர்பிட் நம்பருக்கும் ரிலேஷன் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். சோ r1 is to r2 is to r3 க்கு என்ன வரும் பாருங்க, n1 ஸ்கொயர் is to n2 ஸ்கொயர் is to n3 ஸ்கொயர் அப்படின்னு வருதா. n1 என்றது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், சோ 1 ஸ்கொயர், n2 என்றது செகண்ட் ஆர்பிட் 2 ஸ்கொயர், n3 என்றது தேர்ட் ஆர்பிட் 3 ஸ்கொயர். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 is to 4 is to 9 அப்படி நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The charge of cathode ray particle is, actually cathode ray particle என்ன இருக்குன்னா positive moving electron இருக்கு. positive moving electron இருக்கு. electron charge நெகட்டிவ்னால cathode ray க்கு charge வந்து நெகட்டிவ். so second option correct. next question பாருங்க. In J.J. Thomsone experiment, a beam of electron is replaced by that of muons, particle with the same charge as that of electrons but mass 208 times that of the electrons. No deflection condition is achieved only if அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த சம்ம வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் பாருங்க. இப்போ நோ டிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் இஸ் அச்சீவ்டு ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் கண்டிஷன் எடுத்துப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு வந்து BQV அப்படிதானே ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு வந்து E into Q, அதாவது ஒரு சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆனா BQV ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பர்பெண்டிகுலரா மூவ் ஆகும்போது அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது, EQ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நோ டிஃப்ளெக்ஷன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸா இருக்கணும். அப்ப என்ன வருது பாருங்க, BQV மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BQVன்னு இருக்குங்களா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன வருது பாருங்க EQன்னு வருது. இதுல இருந்து Q கேன்சல் பண்ணிடுறோம். V இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா நமக்கு V இஸ் ஈக்குவல் E by B அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் வந்திருக்கு. சரிங்களா? இதை சும்மா ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து வெலாசிட்டிக்கு ஏதாவது ஃபார்முலா நமக்கு கிடைக்குதுன்னா பார்க்கலாம். சரிங்களா? வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், அதாவது வந்து நம்ம என்ன பண்றோம், J.J. Thomson எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒர்க் பண்ணியிருப்போம், பொட்டன்ஷியல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பாத்தீங்கன்னா V into Q, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாத்தீங்கன்னா ½ mv ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்க சார்ஜ் ஆஃப் மியூனும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல், சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் பண்றதா எடுத்துக்கிட்டோம்னா அப்போ m into v ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ m into v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ v ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் டிவைட் பை m னு போட்டோம்னா
அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வேற ஒரு கான்ஸ்டன்ட் டிவைட் பை ரூட் ஆஃப் m அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து எலக்ட்ரானுக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கும் மியானுக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னா இந்த மாஸ்ல தான் நமக்கு டிஃபரெண்ட் வரும். மாஸ்ல தான் கொஞ்சம் மாற்றம் வரும். ஸோ இப்போ வெலாசிட்டி பிளேஸ்ல நம்ம கான்ஸ்டன்ட் பை ரூட் எம் அப்படின்னு போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இ பை பின்னு போடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எம் வந்து 208 டைம்ஸ் வருது. அப்போ அப்போ பி வந்து அதாவது எம் வந்து நமக்கு 208 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ பி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டினாமினேட்டர் இங்கே லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆனால் ரைட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ பி எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ரூட் ஆஃப் 208 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 208 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் 208 எடுத்தோம்னா நமக்கு 14.4ன்னு கிடைக்குது. ஸோ பி ஹாஸ் டு பி இன்க்ரீஸ்டு பை 14.4 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும். ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the wavelengths radiation emitted for the transition from n equal to 2 to n is equal to 1 in lithium plus helium plus and hydrogen atom is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆர்பிட், அதாவது செகண்ட் டு ஃபர்ஸ்ட்ன்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1/λ இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு சம் அதாவது ப்ரொபோர்ஷனல் டு நமக்கு என்ன பண்ணணும்னா 1/λ அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லெங்த். இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லெங்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து வந்து நமக்கு வேவ் லெங்த் அதாவது எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு டிரான்சிஷன் நடக்குது அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 1/λ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் z ஸ்கொயர் இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் விட்டுருங்க, ஏன்னா செகண்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் தான் வருது. ஸோ தட் 1/λ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z ஸ்கொயர் போட்டோம்னா λ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/z ஸ்கொயர்னு வருது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாருங்க, λ லித்தியம் ஈஸ் டு λ ஹீலியம் ஈஸ் டு λ ஹைட்ரஜன் எழுத போறோம். அப்படி எடுத்தோம்னா 1 லித்தியம் 2 பிளஸ் லித்தியம்க்கு சார்ஜ் இது அட்டாமிக் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்போ வந்து z ஸ்கொயர் தானே, அப்போ 3 ஸ்கொயர் ஈஸ் டு 1 ஹீலியம் 2 ஸ்கொயர் ஈஸ் டு ஹைட்ரஜன் 1/1 ஸ்கொயர். ஸோ 1/9 ஈஸ் டு 1/4 ஈஸ் டு 1ன்னு கிடைக்குது. இது எல்சிஎம் எடுத்து 36ன்னு வரும். 36 எடுத்தால் இங்கே 4 ஈஸ் டு 9 ஈஸ் டு 36ன்னு வருது எல்சிஎம் எடுக்கும்போது. ஸோ ஆன்சர் வந்து 4 டைம்ஸ் ஈஸ் டு 9 டைம்ஸ் ஈஸ் டு 36 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டின்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் of an electron is given by V is equal to V0 ln R by R0, where R0 is a constant. If Bohr's atomic model is valid, then variation of radius of nth orbit Rn with the principal quantum number n is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல் வேலிட் அப்படின்னாவே என்ன கான்செப்ட் எடுக்கணும்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது MVR is equal to NH/2π இந்த ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இது ஒரு ஃபார்முலா இருக்கு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பொட்டன்ஷியல் வந்து இந்த மாதிரி வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சுவலா ஃபார்முலா பாத்தீங்கன்னா -dV/dr கரெக்ட்டுங்களா, -dV/dr வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு -d/dr ஆஃப் V0 ln R/R0 இருக்குன்னு வச்சுங்க. இப்படி இருக்குன்னா அப்போ வந்து இப்போ log R டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா 1/R வரும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/R. இந்த மைனஸ் எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா நமக்கு ப்ரொபோர்ஷனல்ல தான் வேணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆர் எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர். அதாவது வந்து பொட்டன்ஷியல் வேரிஸ் லாகரிதமிக் ஆஃப் ஆர்னு இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னு நமக்கு வருது. சரிங்களா, அப்படின்னா இதுல வந்து எனக்கு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே, ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் ஈக்யூ தானே வரும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் ஈக்யூனா ஃபோர்ஸ் இ பிளேஸ்ல நம்ம ப்ரொபோர்ஷனல்னா ஒரு கான்ஸ்டன்ட் சும்மா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்துங்க, C/R போட்டு இது ஒரு கியூன்னு எடுத்துங்க. புரியுதுங்களா, மொத்தமா சேர்ந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் சி கான்ஸ்டன்ட் C × Q கான்ஸ்டன்ட் போட்டு டிவைட் பை ஆர்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்து இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸுக்கு என்ன போடலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் கான்ஸ்டன்ட் டிவைட் பை ஆர்னு போட்டுட்டு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன போறோம்னா mv²/r அப்படின்னு வருது. இப்போ இந்த ஆர் கேன்சல் ஆயிருது. அப்படின்னா mv² இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. mv² இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, கான்ஸ்டன்ட் வந்திருக்குங்களா. சரி, அப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், mv² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், எனவே மாஸ் கான்ஸ்டன்ட், ஸோ தட் v² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 எடுத்து நம்ம பண்ணலாம் பாருங்க.
ஈக்குவேஷன் 1 வந்து ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸோ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை 4 பை ஸ்கொயர் இருக்கட்டும். இதுல வந்து ஹெச் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 4 பை கான்ஸ்டன்ட் எம் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வி ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் தானே பார்த்துரும். அப்போ வி ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, என் ஸ்கொயர்னு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படின்னா சாரி இங்க ஆர் ஸ்கொயர் அங்க என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ அந்த ரூட் எடுத்துருங்க, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n வருது. புரியுதுங்களா. அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் an electron varies logarithmic of r னு இருந்தா radius of the nth orbit varies directly proportional to n, principal quantum number, directly proportional to principal quantum number அப்படி நமக்கு வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. If the nuclear radius of aluminum is 3.6 fermi, the approximate nuclear radius of copper in fermi is dash அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரிய வேண்டியது வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் தெரியணும். வால்யூமுக்கு ஃபார்முலா வந்து 4/3 pi r cube, that is directly proportional to mass number. 4/3 pi constant நால r cube directly proportional to mass number. அப்போ radius directly proportional to a power mass number power 1/3 இப்படின்னு எடுத்துங்க. இப்போ r1 by r2 is equal to a1 by a2 power 1/3 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா. அப்போ mass number of aluminium வந்து 27 a1. அதே மாதிரி mass number of copper வந்து 64 a2. R1 வந்து பெர்மி, அதாவது வந்து அலுமினியமுக்கு வந்து ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, R1 3.6, R2 தான் கொஸ்டின். அப்போ R1 வந்து 3.6 போட்டுங்க, R2 டிவைட் பை போட்டுங்க, A1 வந்து நமக்கு என்ன 27 டிவைட் பை 64 ஹோல் பவர் 1/3. சரிங்களா. 27 3 பவர் 3 எழுதலாம், 64 4 பவர் 3 எழுதலாம். அப்போ 3/4 ஹோல் பவர் 3 போட்டுட்டு இது மொத்தத்துக்கு ஒரு 1/3 இருக்கு. கரெக்டுங்களா. இந்த 3 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்க 3.6 டிவைட் பை R2 இருக்கு. கரெக்டுங்களாப்பா. இப்போ இது அடுத்து சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இந்த 3.6 டிவைட் பை R2 இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, 3/4 வந்திருக்கா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். இப்போ 3.6 இந்த 3 கேன்சல் பண்ணா இங்க 1.2 வரும். இப்போ R2 இஸ் ஈக்குவல் டு R2ன்றது ரேடியஸ் ஆஃப் காப்பர் ஆட்டம். என்ன ஆகுதுன்னா இந்த 4 × 1.2 வரும். அப்போ 4 × 1.2 வருதுங்களா. 4 × 1.2 எவ்வளோப்பா, 4.8 ஃபெர்மி. ஸோ 4.8 ஃபெர்மி அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The nucleus is approximately spherical in shape. Then the surface area of the nucleus having mass number A varies as. சரி, இப்போ இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து வால்யூம் இப்போதான் பார்த்தோம், வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர். அதாவது மாஸ் நம்பர் கூட வால்யூம் கூட. இதுல இருந்து நமக்கு என்ன வருது, 4/3 pi r cube is directly proportional to a ன்னு பார்த்தோம். இதுல இருந்து r cube directly proportional to mass number, r is directly proportional to cubic root எடுத்துட்டோம்னா மாஸ் நம்பர் பவர் 1/3 வருது. நமக்கு என்ன கேட்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா, 4 pi r ஸ்கொயர் போட்டுக்கலாம். 4 pi கான்ஸ்டன்ட் தானே. ஸோ சர்ஃபேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர் போட்டுருங்க. r வேல்யூ எவ்வளோ வந்து பாருங்க, r ப்ரொபோர்ஷனல் a பவர் 1/3 தானே. அப்போ s இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r பிளேஸ்ல a பவர் 1/3 போட்டுக்கிட்டு ஹோல் பவர் 2 போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வேரியஸ் எப்படி இருக்கும் பாருங்க, மாஸ் நம்பர் பவர் 2/3. அப்போ மாஸ் நம்பர் பவர் 2/3 வேரி ஆகும். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mass of a lithium nucleus is 0.042 U, less than the sum of the masses of all its nucleons. The average binding energy per nucleon is nearly கேக்குறாங்க. சரி, இப்போ வந்து average binding energy per nucleon நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா டோட்டல் பைண்டிங் எனர்ஜி பை மாஸ் நம்பர் தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படி எடுத்துக்கணும். இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்னன்னா பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ், மாஸ் ஆஃப் சம் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது ஜெட் புரோட்டான்ஸ் இருக்கும், புரோட்டான் மாஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஜெட் நியூட்ரான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் மாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சம் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ் கிடைக்கும். இதுல இருந்து மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் கழிச்சிட்டீங்கன்னா இன்ட்டு சி ஸ்கொயர் போடணும். இன்ட்டு சி ஸ்கொயர் போட்டா இதுதான் பைண்டிங் எனர்ஜி. இன்ட்டு சி ஸ்கொயர் போட்டா இதுதான் பைண்டிங் எனர்ஜி டிவைட் பை மாஸ் நம்பர் போட்டுக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ், அதாவது வந்து மாஸ் ஆஃப் லித்தியம் நியூக்ளியஸ் 0.042 லெஸ் தேன் தி சம் ஆஃப் தி மாசஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். அப்போ வந்து இந்த பிராக்கெட்குள்ள இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ தான் 0.042 அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்துட்டு இந்த சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் பாருங்க எவ்வளவு, 7. மாஸ் நம்பர் வந்து 7. லித்தியமுக்கு மாஸ் நம்பர் 7. சரிங்களா. இப்போ u இன்ட்டு சி ஸ்கொயருக்கு, அதாவது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இன்ட்டு சி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்ராக்சிமேட்லி. அப்போ இது என்ன பண்ணலாம், 0.042 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட், இல்லைன்னா நீங்க அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 கிலோகிராம்ல மாற்றணும். அட்டாமிக் மாஸ் யூனிட் கிலோகிராம மாற்றணும். அதுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.66 × 10⁻⁻27. அடுத்து சி ஸ்கொயருக்கு ஒரு 9 × 10⁻16 போட்டணும். சரிங்களா. அடுத்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாற்றணும். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19
ஜூல். அப்போ இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் 1.66 into 10 power minus 27, சிக்கு வந்து 9 into 10 power 16, அதாவது சி ஸ்கொயருக்கு போட்டுட்டு இது ஜூல்ல வரும். அதை வந்து நம்ம மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு 1.6 into 10 power minus 19ல டிவைட் பண்ணணும். அப்படி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு டைரக்டாவே இந்த ஆன்சர் 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்துடும். அப்படின்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் into சி ஸ்கொயர் இப்படியே ஞாபகம் வச்சுங்க, 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு இப்படி இருக்கு, டிவைட் பை 7. இது மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம 7ல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஸோ அப்போ வந்து லித்தியம் ஆட்டமுக்கு வந்து நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து 5.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? If MP denotes the mass of the proton, Mn denotes the mass of the neutron, A given nucleus of binding energy B contains Z protons and N neutrons. The mass M, அதாவது mass of the nucleus is given by. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் எனர்ஜிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மாஸ் ஆஃப் புரோட்டான் ஜெட் புரோட்டான்ஸ் இருக்கும் மைனஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஜெட் நியூட்ரான்ஸ் இருக்கும் mn அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் கேபிட்டல் N அப்படின்னு போட்டுக்கிறோம். இது மாஸ் டிஃபெக்ட் இன்ட்டு சி ஸ்கொயர் போட்டோம்னா இதுதான் பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜி தான் பி சொல்லியிருக்காங்க. அப்போ பின்னு போட்டு இந்த சி ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துருங்க, சி ஸ்கொயர் வந்துருதா. ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இவங்க ஏ மைனஸ் ஜெட் சொல்லாம என்னன்னு டைரக்டா சொல்றாங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தால அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பிளேஸ்ல டைரக்டா நம்ம என்னன்னே போட்டுடலாம். இந்த ஏ மைனஸ் ஜெட்னு போடாம டைரக்டாவே என்னன்னு போட்டுக்கலாம். மாஸ் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்னா வந்து கேபிட்டல் N நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி புரியுதுங்களா? இப்போ என்ன வரும் பாருங்க, ZMP பிளஸ் N நியூட்ரான்ஸ் புரியுதுங்களா, மைனஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் தான் M of N, Z அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இன் விச் N நியூட்ரான்ஸ் Z protons are there, that is equal to ZMP. ZMP என்றது என்னது? Z protons into mass of the proton plus N neutrons into mass of the neutron minus B by C square. இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 13th கொஸ்டின் பாருங்கப்பா. A radioactive nucleus, initial mass number A and atomic number Z emits 2 alpha particles and 2 positrons. The ratio of the number of neutrons to that of protons in the final nucleus will be அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் போயிடும், 2 புரோட்டான் 2 நியூட்ரான் போயிடும். அப்போ மாஸ் நம்பர் டிக்ரீஸ்டு பை 4, அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ்டு பை 2 அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு ஆல்பா பார்ட்டிகல் குறைஞ்சுன்னா. அடுத்து பாசிட்ரான் எமிட் ஆகணும்னா, அதாவது பாசிட்ரான் எமிட் ஆகணும்னா நல்லா கவனிங்க, ஒரு நியூட்ரான் வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு நியூட்ரான் வந்து நமக்கு ஒரு பாசிட்ரானாவும் அதாவது ஒரு நமக்கு எத்தனை ஆல்பா பார்ட்டிகிள் அண்ட் 2 பாசிட்ரான்ஸ் எமிட் தானே சொல்றாங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் மாத்திக்கலாம். எப்படி மாத்திக்கலாம் பாருங்க, ஒரு புரோட்டான் எடுத்துப்போம், ஒரு புரோட்டான் எடுத்துக்கலாம். ஒரு புரோட்டான் வந்து ஸ்பிளிட் இன்ட்டு என்ன ஆகுதுன்னா பாசிட்ரான் அண்ட் நியூட்ரான் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு புரோட்டான் ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பாசிட்ரானோ நியூட்ரானோ வெளியே வரும். அப்போ ஒரு பாசிட்ரான் வந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்படின்னா ஒரு புரோட்டான் வந்து பிரேக் ஆகி பாசிட்ரான் நியூட்ரானா மாறி இருக்கு. அப்படின்னா ஒரு பாசிட்ரான் எமிட் ஆயிருக்குன்னா ஒரு புரோட்டான் குறைஞ்சிருக்கு, ஒரு நியூட்ரான் கூடி இருக்கு. அப்போ அட்டாமிக் இது மாஸ் நம்பர் மாறாது, அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ்டு பை 1. சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்க, அப்போ 2 ஆல்பா பார்ட்டிகல் நமக்கு அடுத்து 2 பாசிட்ரான் எமிட் ஆயிருக்கு தானே. அப்போ 2 ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளவு குறையும் பாருங்க, அட்டாமிக் நம்பர் எவ்வளவு குறைஞ்சிருக்கும் பாருங்க. 2 ஆல்பா பார்ட்டிகல், ஒரு ஆல்பா பார்ட்டிகலுக்கு 2 அட்டாமிக் நம்பர் குறையுது, பிளஸ் ஒரு பாசிட்ரானுக்கு 1 அட்டாமிக் நம்பர் குறையும். அப்போ 2 into 1 போட்டுக்கிட்டீங்கன்னா மொத்தம் அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 6ன்னு வருது. அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 6 வருது. சரி, நெக்ஸ்ட் மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுன்னா 4 மாஸ் நம்பர் குறையும். அப்போ 2 ஆல்பா பார்ட்டிகல்னா 2 into 4, ஸோ 8 மாஸ் நம்பர் குறையுது. பாசிட்ரான் எமிஷனால மாஸ் நம்பர் மாறாது, ஏன்னா புரோட்டான் கன்வெர்ட் இன்டு நியூட்ரான், அட்டாமிக் நம்பர் மாறும், மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபைனலா நமக்கு வந்து மாஸ் நம்பர் ஈஸ் டு அட்டாமிக் நம்பர் என்ன வேணும். அப்போ ஃபைனலா இந்த மாதிரி கொடுத்துருக்கான், தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டு தட் ஆஃப் புரோட்டான், சாரி நியூட்ரான் நம்பர்ஸ் டு தட் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்படின்னா நியூட்ரான்ஸ் நம்பர்னா மாஸ் நம்பர் மைனஸ் நியூட்ரான் நம்பர்ஸ் டிவைடட் பை புரோட்டான் நம்பர் தானே வேணும், புரோட்டான் நம்பர் வேணும். அப்போ நியூட்ரான் நம்பர் பை புரோட்டான் நம்பர் வேணும்னா நியூட்ரான் நம்பர் வந்து மாஸ் நம்பர் மைனஸ்
அட்டாமிக் நம்பர். சரிங்களா? நியூட்ரான் நம்பர். இப்போ வந்து மாஸ் நம்பர் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 8 குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து மாஸ் நம்பர் வந்து A-8 இருக்கு ஃபைனலா. சரிங்களா? மாஸ் நம்பர்ல இருந்து புரோட்டான் நம்பர் குறைச்சிருவோம். ஃபைனலா புரோட்டான் எத்தனை குறைஞ்சிருக்கு? 6 குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து இனிஷியலா Z புரோட்டான்ஸ் இருந்துச்சு. Z-6ன்னு போட்டுங்க. இனிஷியலா மாஸ் வந்து மாஸ் நம்பர் A இருந்தது. மாஸ் நம்பர் இருந்தது புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர். ஃபைனலா வந்து 8 மாஸ் நம்பர் குறைஞ்சதுனால ஃபைனலா மாஸ் நம்பர் A-8. அதுல இருந்து ஃபைனலா இருக்கிற அட்டாமிக் நம்பரை கழிச்சிட்டேன். அட்டாமிக் நம்பர்னா புரோட்டான் குறைஞ்சது 6 குறைஞ்சி இனிஷியலா Z இருந்துச்சு. Z-6ன்னு போட்டேன். அப்போ நமக்கு மாஸ் நம்பர் மைனஸ் புரோட்டான் நம்பர் தான் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரான் நம்பர் டிவைடட் பை புரோட்டான் நம்பர் அட்டாமிக் நம்பர். புரோட்டான் நம்பர் தான் அட்டாமிக் நம்பர். ஃபைனல் எவ்வளவு இருக்கு? அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் Z இருந்துச்சு. இப்போ 6 புரோட்டான்ஸ் குறைஞ்சதுனால Z-6ன்னு போட்டுடுறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. A-8 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போக மைனஸ் Z+6 டிவைட் பை Z-6 கரெக்டுங்களா? இப்போ இந்த மைனஸ் Z அப்படியே போட்டுங்க. இந்த -8 + 6 போட்டா -2 வருதுங்களா? ஸோ டிவைட் பை Z-6 இப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 13th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். The half-life period of a radioactive element A is same as the mean lifetime of another radioactive element B. Initially both have the same number of atoms. Then எப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா half life period of A is equal to என்ன சொல்லிட்டாங்கன்னா மீன் லைஃப் ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ மீன் லைஃபுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா half life divided by 0.693 இதுதான் ஆன்சர். அப்போ half life of A equal to half life of B divided by 0.693 அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். நீங்க இதுல வந்து பாருங்க half life-க்கும் ஆஃப் ஏவும் half life of B-யும் பாருங்க எது அதிகம் பாருங்க. half life of A வந்து நமக்கு greater than half life of B ன்னு வரும். ஸோ TA greater than TB அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. அந்த டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட்டும் இந்த ஆஃப் லைஃப்பும் எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் A வந்து லெஸ் தென் டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் B அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? நமக்கு ரேட் ஆஃப் டிகே dN/dt இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு n. இங்க n வந்து சேம் கொடுத்துட்டாங்க, சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ ரேட் ஆஃப் டிகே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாம்டா பி கிரேட்டர் தென் லாம்டா ஏ அப்படின்றதுனால அப்போ ரேட் ஆஃப் டிகே வந்து பி வந்து கிரேட்டர் தென் ஏன்னு வந்திருக்கும். அப்போ பி வந்து கிரேட்டர் தென் ஏ. ஏன்னா வந்து ரேட் ஆஃப் டிகே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லாம்டா, லாம்டா பி வந்து கிரேட்டர் தென் லாம்டா ஏன்னு வந்திருக்கு. ஸோ தட் பி வில் டிகே ஃபாஸ்டர் ரேட் தென் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A radioactive element has n0 number of nuclei at t equal to 0. The number of nuclei remaining after half of half-life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அதாவது டைம் இஸ் ஈக்குவல் டு T/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் அன்டிகேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இனிஷியலி டிவைட் பை 2 ஹோல் பவர். நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்க வந்து டைம், அதாவது இங்க வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது n இஸ் ஈக்குவல் டு n0/t பவர் n ஸ்மால் n. என்னன்றது நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ், நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 1/2 இன்ட்டு t தானே இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் அன்டிகேட் நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் பிரசன்ட் அட் தி டைம் t equal to 0 டிவைட் பை 2 ஹோல் பவர் n. இந்த ஸ்மால் nன்றது நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ் எவ்வளோ 1/2 தானே இருக்கு. இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த 2க்கு மட்டும் ஹோல் பவர் வரணும், n தனியா இருக்கணும். சரிங்களா? அதனால அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க. இந்த வந்து இந்த பிராக்கெட் வந்து நம்ம இந்த 2க்கு மட்டும் வரணும், 2 பவர் n அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ n இஸ் ஈக்குவல் டு n0 டிவைட் பை 2 பவர் எத்தனை ஆஃப் லைஃப், ஆஃப் ஆஃப் லைஃப் தானே. அப்போ ஸ்மால் n இஸ் ஈக்குவல் ஆஃப், ஒரு ஆஃப் ஆஃப் லைஃப்னால இங்க 1/2 போட்டுருங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, n0/√2. ஸோ ஆஃப்டர் ஆஃப் தி ஆஃப் லைஃப்ல வந்து உங்களுக்கு எத்தனை நியூக்ளியஸ் வந்து அன்டிகேடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து n0/√2. ஸோ n0/√2 நமக்கு இந்த கொஸ்டினுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூப்பா.